தன் மனைவி துளசிக்கு தெரியாம ராத்திரி ஃபுல்லா கவிதா வீட்லயே இருந்துட்டு விடியகாலம் 4:30 மணிக்கு தன் மனைவியை பார்க்க வரான் முரளி. மனைவி கேட்டா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு போய் சொல்றான். ஒவ்வொரு நாளும் 7 மாசமா கிட்டத்தட்ட கவிதா வீட்லயே அவன் ராத்திரி எல்லாம் இருக்கான். அந்த கவிதா இருக்காளே, அவன் கையில இருந்து கழுத்து வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு, இனி நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், அதனால அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு தீவிரமாயிட்டா. ஒரு நாள் கவிதா மிரட்டுறா, இப்ப நீ உன் பொண்டாட்டிட்ட சொல்றியா இல்ல நான் வந்து சொல்லிடுவான்னு. பயந்து போன முரளி தன் மனைவி துளசி கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த துளசி ரொம்ப இலகிய மனம் படைச்சவ. தான் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட கணவன் ஒரு வப்பாட்டி வச்சிருந்தா கூட அந்த வேலைக்காரி மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோன்னு நினைக்கிறவ, இப்போ தான் புருஷனே வப்பாட்டி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் அவ அப்படியே உடஞ்சு போயிடுறா. தான் வீட்டுல இருக்கிற ஒரு பூச்செடியை கூட தான் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு அதை கூட அவ பத்திரமா பார்த்துப்பா. இப்ப தான் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டாங்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. அவ வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கும், அதுல ஒரு குயில் கூவும். இவளும் குயில் மாதிரியே கூவி பாப்பா. குயிலோட பாஷைலாம் இவளுக்கு தெரியும். ஆனா இப்ப தான் மனசுல வலிக்கிற வழிய எந்த பாஷையில தான் புருஷன்கிட்ட அவ சொல்ல முடியும்? ஏங்க, உங்களுக்காக நான் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லவா முடியும்? இதெல்லாம் அவனுக்கே தெரியுமே. அதனால இவளுக்கு பேச பாஷை இல்லை. நேரா ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு தனியா படுத்து அழ ஆரம்பிக்கிறா. வெளியில சத்தம் கேக்குது, ஓடி வந்து பாக்குறா. அவன் புருஷன் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில உடைச்சு காலில் குத்தி காயம் ஆயிட்டு நிக்கிறான். தான் மனசுல அவ்வளோ காயம் இவ வச்சிருந்தாலும் புருஷன் காலில் காயம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த காயத்துக்கு கட்டு போடுறா. அப்ப கவிதாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் அங்க வந்து, எங்க கவிதா மேடம் உடனே உங்களை வர சொன்னாங்கன்னு கூப்பிடுறான். தான் கண்ணு முன்னாடியே தான் புருஷனை இன்னொருத்தி கூப்பிடுறத இவ பாக்குறா. இவ புருஷன் காலில் இருக்கிற காயத்துக்கு கட்டு போட்டுட்டா. ஆனா இவ மனசோட காயம் இப்ப இன்னும் அதிகமாகுது. அதுக்கு ஆறுதல் சொல்ல அவன் புருஷன் அங்க இல்லவே இல்லை. அவன் கிளம்பி போயிட்டான் கவிதாவை பார்க்க. 3 நாள் ஆகியும் திரும்பி வரவே கிடையாது. மனைவிக்கு ஆறுதல் சொல்லாத அவன் அங்க போய் கவிதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு அந்த 3 நாளும் இவளால இருக்க முடியல, மனசு தாங்க முடியல. ரொம்ப புதுசா இருக்கு இந்த கஷ்டம் எல்லாம். சொல்லி அழ யாரும் இல்லை. நேரா போறா கவிதா வீட்டுக்கு. புருஷன் கிட்ட போயிட்டு சொல்றா, எங்க என் கூடவே வந்துருங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சுறா. அவன் கையை எடுத்துட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போறா. மனசுல ரொம்ப பாரம். கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த மனசு பாரம் குறையும்னு நினைக்கிறா. கோயிலுக்கு போனா குறையும்னு நினைக்கிறா. ராத்திரி ஆனா தூக்கமே வரல. கவிதாவுக்கு போன் பண்ணலான்னு முடிவு பண்றா. கவிதாவுக்கு போன் பண்றா. கவிதா, தன்னோட புருஷனை கவிதா கல்யாணமே பண்ணிக்க போறாங்கிற விஷயம் துளசிக்கு தெரிஞ்சதும் தன் புருஷன்ட்ட போய் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டா, எனக்காக என் கூட வந்துருங்க ப்ளீஸ்ன்னு. அவன் காதல வாங்க தயாரா இல்லை. இருந்தாலும் மனசு கேட்கலையே. கவிதா கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி கெஞ்சிடலான்னு துளசி போன் பண்றா. கவிதா எடுத்ததுமே துளசிக்கு அழுகதான் வருது. வார்த்தை சொல்றா, நீயும் ஒரு பொண்ணு தான், கண்டிப்பா என் மனசு உனக்கு புரியும். அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்து இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ ஒரு பணக்காரி, உனக்கு எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு என் புருஷன் மட்டும்தான் இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தனியா இருக்கேன், உன் காலில் கூட விழுறேன்னு சொல்லும் போதே கவிதா போனை கட் பண்ணிடுறா. துளசி வீட்டுல வருத்தப்பட்டு இருக்கா. துளசியோட ஃப்ரெண்டு வந்து, நீ வீட்லயே இருந்தா கஷ்டமா தான் இருக்கும், வெளியில எங்கேயாவது பார்ட்டிக்கு போலான்னு கூப்பிடுறான். அந்த பார்ட்டியில கூட கவிதாவும் முரளியும் வந்துடுறாங்க. துளசி பாக்குறா. தான் கண்ணு முன்னாடியே தான் புருஷனோட முடியில கைவிட்டு அந்த கவிதா விளையாடுறா. இதை இவளால ஏத்துக்கவே முடியல. துளசி அங்க இருக்கிற மதுபானத்தை எடுத்து குடிச்சிட்டு கவிதாட்ட சண்டைக்கு போறா. எதுக்கடி என் புருஷனை வச்சிருக்க அப்படின்னு. கவிதாவும் முரளியும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அடுத்த நாள் துளசி கிட்ட சண்டை போடுறதுக்கு முரளி அங்க வரான். எதுக்கடி நீ கவிதாவை நேற்று திட்டுன அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கிற வீடு, இந்த சோஃபா, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கல, இதெல்லாம் கவிதா உனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்றான். சொல்லிட்டு கோபத்துல துளசியோட கன்னத்துல 2 அடி அடிக்கிறான். இப்ப அடிச்ச இதே 2 கை தான் இந்த துளசிக்கு பத்திரத்தை கொடுத்துச்சு, நான் உன் பேர்ல இந்த வீடை எழுதி வச்சிருக்கேன்னு. அப்ப துளசி ரொம்ப சந்தோஷத்துல ஓடி போய் எதிர் வீட்டு ஐயரை கூப்பிட்டு, என் புருஷன் எனக்காக என் பேர்ல வீடு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையாட்டம் ஓடி வந்து அவனோட தோல்ல சாஞ்சி ஆனந்த கண்ணீர் விட்டா. அப்போ அந்த ஆனந்த கண்ணீருக்கும் இப்போ இவ விடுற கண்ணீருக்கும் இடைப்பட்ட வலி இருக்குல்ல, அந்த வலி இப்ப இவன் 2 அடி அடிச்சானே, அந்த வலியை விட ரொம்ப பெருசு. அதனால இவன் அந்த வீட்டை விட்டு ஓடி போய் வேற எங்கேயாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு போயிடுறா. அடுத்தவ புருஷன்தான்னு தெரிஞ்சுமே சில பேர் காதலிப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த கவிதா ஒரு நாள் நிஜமாவே மனநிலை சரியில்லாத பைத்தியமா மாறிடுறா. அவ பைத்தியமா இருந்தாலும் தெளிவா ஒன்னே ஒண்ணு சொல்றா, எனக்காக உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ வந்துட்ட, ஒரு நாள் வேற ஒருத்திக்காக நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்றது என்ன நிச்சயம், அதனால நீ என்னை விட்டு இப்பவே போயிருன்னு சொல்லிடுறா. நிர்கதியா நின்ன முரளி மறுபடியும் துளசியை தேடி வரான். துளசிகிட்ட வந்து சொல்றான், எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சிக்கலான்னு நீ சொன்னல, அதே மாதிரி இப்ப நம்ம போயிடலாமா அப்படின்னு. துளசி சொல்றா, எவ கூடயோ படுத்துட்டு நீ வரில்ல, அதே மாதிரி நான் எவன் கூடயாவது போய் படுத்துட்டுமா அப்படின்னு.
அந்த முரளியை ஏத்துக்க இந்த துளசி தயாராகவே இல்லை. அவனுக்காகத்தானே இவ்வளோ கெஞ்சினா, இப்ப ஏன் வேணான்னு சொல்றா? அப்போ இந்த துளசிக்கு வேற யாராவது கிடைச்சிட்டாங்களா? கௌரி சங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு தன்னை நடு ரோட்ல நடக்க விட்ட தன்னோட புருஷன் முரளி ரொம்ப நாள் கழிச்சு இப்ப எனக்கு நீதான் வேணும் துளசின்னு வந்து நிற்கும் போது துளசி அவனை வேண்டான்னு மறுத்துடுறா. ஏன்னா அன்னைக்கு நடு ரோட்ல விடும்போது அவனுக்கு கண்ணு தெரியலையா என்ன? அன்னைக்கு அவன் நடு ரோட்ல நிர்கதியா யாரும் இல்லாம நின்னப்போ அவளுக்கு ஒரு ஹாஸ்டல் பிடிச்சு கொடுத்தது கௌரி சங்கர்னு ஒருத்தவன். அவன் தான் சாப்பிடாட்டியும் அவளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பான். தான் சட்டை கிழிஞ்சிருந்தாலும் அவளுக்கு ஒரு பிறந்த நாள்னா ஒரு பூவாச்சும் வாங்கி கொடுத்துருவான். அவ எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு ஆறுதலா இருந்தது அவன்தான். அவனுக்கு கோவமே வராது. ஆனா துளசி மேல எவனாவது தவறான முறையில கைய வச்சுட்டா அப்போ அவனுக்கு கோவம் வரும். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் மேல கோவப்படுற பையனை தான் பிடிக்காது. ஆனா தனக்காக கோவப்படுறான்ல அந்த பசங்களை ரொம்பவே பிடிக்கும். அப்ப கௌரி சங்கரை ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனாலதான் தான் புருஷனை வேண்டான்னு சொன்னாளா அப்படின்னு பார்த்தா, அந்த கௌரி சங்கர் ஒரு நாள் கோவில்ல உட்காந்து சொல்லுவான், வெறும் ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தையில நான் என் காதலை முடிச்சுக்க விரும்பல, நான் ரொம்ப உங்களை காதலிக்கிறேன்னு. ஆனா துளசி அவனையும் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பா. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. அன்னைக்கு என்னமோ இந்த துளசி கவிதாட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா, உன் காலில் கூட விழுறேன், என் புருஷனை எனக்கே திருப்பி கொடுத்துருன்னு. அப்படிலாம் கெஞ்சினாலே ஒன்றும் ஆதரவு இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம சம்பாதிக்க முடியாம இருக்கிறதுனால ஒன்றும் அப்படி போய் அவ கெஞ்சல. ஆதரவே இல்லாத ஒரு பொண்ணை கூட ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு அவ இப்ப சம்பாரிச்சிட்டா. விஷயம் அது கிடையாது. தன்னை ஏமாத்திட்டு போனவன் திரும்பி வந்தாலும் சரி, இல்ல எவனோ ஒரு உத்தமனா இருக்கிறவன் திரும்பி வந்தாலும் சரி, ஒரு உத்தமி பொண்ணு ஒரு தடவை மனசு உடைஞ்சிட்டான்னா அவ எதையும் ஏத்துக்க தயாரா இல்ல. உடஞ்ச மனசு உடஞ்சதுதான். நீங்க எனக்கு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருந்தா, உங்களை விட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் குடும்பம் நடத்திட்டு திரும்பி வந்திருந்தா நீங்க நேத்துட்டு இருப்பீங்களா?